வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த பதிவு செய்கிறேன். யாருக்கு அப்படின்னா, என்னுடைய ஃபேஸ்புக் அன்பர்களுக்கும் ட்விட்டர் வாசகர்களுக்கும் என் அன்பிற்கினிய ஜோதிட ஆர்வலர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்குமான இந்த பதிவினுடைய தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பெயர்ச்சி ஒரு பிரதான இடத்தை பிடித்து கொண்டு எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும். யாருக்கு என்னென்ன பலன் நடக்குமோ என்று எண்ணி நிற்பார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு பெயர்ச்சி மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது ராகு கேது பெயர்ச்சி தான். அப்படிப்பட்ட ராகுவை கேதுவை வணங்காமல் நம்ம உள்ளே செல்லலாமா? செல்லக்கூடாது. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் விஷ்ணு பத்ரம் மிருத்யும் நமாமிகம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் வாதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே நாகத்வஜாத்மகே பத்மகஸ்தாயி தீமிக்கு தன்னோ ராகு பிரஜோதியாத். அதே போல் பார்த்தீங்கன்னா, கேது பகவானை வேண்டி ராகு கேதுவை வணங்கி இந்த பதிவை நம்ம துவங்குகிறோம். ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் கடகத்தை விட்டு நகர்வு செய்து பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு செல்கிறார். அதே போல கேது பகவான் மகர ராசியில் அமர்ந்திருக்கும் அவர் பின்னோக்கி நகர்ந்து தனு ராசிக்கு வரார். இதுதான் பெயர்ச்சி. அப்போ நுழையும் போது நுழைந்த அந்த ராசிகளில் மிதுன ராசியிலும் கேது தனு ராசியிலும் எவ்வளவு நாட்கள் ஆக்கிரமிப்பு செய்வார்கள் என்றால் 1.5 ஆண்டு காலம். அப்போ ஒரு சர்க்கிள் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு மறுபடி அதே இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அவளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம், இது 18 வருஷம் எடுத்துக்கிறான். 18 ஆண்டு காலம் ஒரு ராசியில் அவர்கள் ஆக்கிரமிப்பும் காலம் 1.5 ஆண்டு காலம். அப்போ 18 ஆண்டு காலத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். ராகுவும் கேத்துவும் பின்னோக்கி தான் நகர்ந்து செல்வார்கள். சரி, இவ்வளவு ஆண்டு காலம், இப்போ கடந்த 1.5 ஆண்டு காலங்களிலே கடகத்தில் அமர்ந்த ராகுவும் மகரத்தில் அமர்ந்த கேதுவும் என்ன செய்தார்கள்? ராகுவுக்கு அந்த இடம் சுகமான இடமா என்றால், ராகுவுக்கு கடகம் சௌரியமான இடமோ சாதகமான இடமோ நட்பு இடமோ கிடையாது ராகுக்கு. அப்போ ராகு தன்னுடைய வேலையை இடர்பாடுகளுக்கு இடையே, இடைஞ்சல்களுக்கு இடையே, கோபத்துக்கு இடையே தான் கெடுப்பலன்களை கூட்டியும் நற்பலன்களை குறைத்தும் செய்திருக்கிறார். கேது பகவானை எடுத்துக்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா, கேது பகவான் மகரத்தில் அவர் பயணித்த அந்த அவிட்ட நட்சத்திரத்தை தவிர மற்ற நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. திருவோணத்தெல்லாம் அவர் டிராவல் பண்ணும் பொழுது பெருமளவு மக்களுடைய மனங்களில் கிளேசங்களையும் கெடுதல்களையும் தான் அழித்து வந்திருக்கிறார். கடைசியாக அவர் பயணித்த ஒரே ஒரு பாதம் உத்தரத்தினுடைய பாதம். இந்த உத்தரத்தினுடைய பாதத்தில் அவர் சிற்சில நன்மைகளை செய்திருக்கலாம் என்பது கூற்றாக இருக்கலாம். இருப்பினும் அவர் அமர்ந்த ராசி என்பது அவருக்கு அவ்வளவு சாதகமான ராசியாக நாம் கூற முடியாது. அப்போ மகரத்தில் டிராவல் பண்ண மகரத்தில் பயணித்த அந்த காலகட்டம் என்பது கேதுவுக்கு ஒரு நல்ல காலமா என்றால் கேதுவுக்கு நல்ல காலம் இல்லை. இதுதான் உண்மை. அப்போ இவர்கள் வரக்கூடிய இந்த கேத்து பகவான் வரக்கூடிய தனுராசியும் ராகு பகவான் செல்லக்கூடிய அந்த மிதுன ராசியும் எந்த நிலைகளில் இவர்கள் அமர்ந்து பயணித்து மக்களுக்கு நன்மைகளை செய்வார், எந்தெந்த துறைகளுக்கு என்னென்ன செய்வார், நாட்டிற்கு என்ன செய்வார், அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன செய்வார் என்பதைத்தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம்.
இப்போ இவர் பயணிக்கக்கூடிய, இவர் வந்து இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இந்த ஆண்டு 7/3/2019 அன்னைக்கு காலையில் ஒரு 11 மணி அளவில் வந்து ரீச் ஆகிடுறாங்க. இப்போ இதே நிலை வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து வாக்கிய பஞ்சாங்கங்களில் பார்த்திங்கன்னா முன்பே இருக்கலாம். இந்த பயிற்சி என்பதை முன்பே காட்டி அந்த கிரக கோயில்களையும் சரி பரிகாரங்களையும் சரி அவள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பாள். இருப்பினும் நம்முடைய நிலை என்பது திருகணித பஞ்சாங்கத்தை நாம் எடுத்துக்கொண்டு செய்யும் காலகட்டத்திலே இவர்களுடைய பயிற்சி என்பது 7/3/2019 அன்னைக்கு தான் நடக்கிறது. நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு இவங்க வர்றாங்க. இவங்க வந்து பயிற்சி ஆகிறாங்க. அப்படி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் எந்த சந்திரனுடைய நிலை என்பது புரட்டாதி நட்சத்திரத்திலும், அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் இந்த பயிற்சி என்பது பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்திலும் இருக்கின்றபடினாலே இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்திரன் என்பது வந்து ஒரு வந்து நல்ல நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தும் குருவனுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தும் லக்னம் என்பது வந்து ரிஷப லக்னமாகவும் அமைந்து அந்த லக்னாதிபதி சுக்கிரன் நல்ல நிலையை பெற்றிருக்கிற காரணத்தினாலே இவர்களுடைய நுழைவு என்பதே சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நுழையிறாங்க. சரி, இந்த ராகு வந்து முதல்ல நுழையக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா இதில் போய் நுழையக்கூடிய அந்த இடம் இந்த இடம் 3 பாதங்கள் என்று சொல்லக்கூடிய 3 பாதங்களை ஆக்கிரமிப்பு வைத்து கொண்டிருக்கிற அந்த மிதுன ராசியில் அந்த குருச்சண்டால யோகத்தை பெறக்கூடிய நிலையில் இவர் போய் நுழையிறார். குருச்சண்டால யோகத்தை பெறக்கூடிய நிலையில் அந்த மிதுன ராசியில் போய் நுழையிறார் ராகு பகவான். அப்போ குருச்சண்டால யோகம்னா நல்ல யோகமா? இல்லை, நல்ல யோகம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அப்படி பார்க்கும் பொழுது கேது பகவான் வந்து தனுராசியில் நுழையக்கூடிய அந்த நிலை என்பது சூரியனுடைய நட்சத்திரத்தில் அவர் போய் நுழையும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சாதகமான நட்சத்திர சாரத்தில் கேத்து பகவான் நுழையிறார். கேத்து வந்து நேரடியாக அந்த சாதகமான நட்சத்திர நிலையை எடுத்துக்கொண்டு அவர் பெறுகின்ற நல்ல குணத்தினை நேரடியாக தன்னுடைய ஒரு 180 அந்த டிகிரியில் வந்து அவர் ராகுவை பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த குருச்சண்டால யோகம் என்பது அடிபட்டு போயிடுது. அப்போ குருச்சண்டால யோகம் என்ற அந்த கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையை ராகு இழந்து விடுகிறார். அப்போ குருவில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்? குருவனுடைய நட்சத்திரத்தில் 3 பாதங்களை உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டிங்கன்னா மிக அற்புதமான பலன்களை, அருமையான பலன்களை அற்புதமாக கொடுக்க போகிறார். சரி, இந்த ராகு பகவான் நுழையக்கூடிய அந்த ராசி அவருக்கு நல்ல ராசியா? நிச்சயமாக நல்ல ராசி, நிச்சயமாக அற்புதமான ராசி, ரொம்ப பிடித்தமான ராசி, பிடித்தமான கிரகம். அப்போ ராகு பகவான் அந்த புதனுடைய ராசியில் நுழையக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ரொம்ப அருமையாக இருக்கிறது. ரெண்டாவது, அவர் நுழையக்கூடிய இந்த ராசியும் அவருக்கு நட்பு ராசியாகவே அமைந்து விடுகிறது. அப்போ அவர் பயணிக்கக்கூடிய அந்த குருவனுடைய நட்சத்திரம், மற்றபடி அவருடைய சொந்த நட்சத்திர கால், அடுத்தபடியாக மிருகசீர நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் பயணித்து அவர் ரிஷபராசிக்கு செல்வார். அப்போ இந்த 1.5 ஆண்டு காலத்தில் அவர் செய்யக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில், சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில், அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து அவரும் பயணிப்பார். அப்போ இந்த காலகட்டங்கள் ராகு கேதுக்கள் என்ன பண்ண போகிறாங்க? ராகுவும் கேதுவும் என்ன பண்ண போகிறாங்க? அவர்கள் இயற்கையாக வந்து பாவிகள், இயற்கையாக கெடு கிரகங்கள் 2 பேருமே. அப்படிப்பட்ட கெட்ட கிரகங்கள் வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமானா பொதுவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு கேது பெறுகிறார்கள் என்பதை ஜோதிட சாஸ்திரம் நிரூபிக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய பேச்சு என்பது நல்ல நிலையை கொடுக்கும், நல்லதை கொடுக்கும். ஏன் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரம் லக்னம் வந்து ரிஷப லக்னமாக அமைந்து சந்திரன் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற காலம், குருவினுடைய நட்சத்திர காலத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த நிலையும் அருமையாக அமைகின்ற காலத்தினாலே மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்தபடியாக இந்திய தேசத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா இந்திய தேசமே பார்த்திங்கனாலே இந்திய தேசம் பிறந்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. அது பிறந்த லக்னம் பார்த்திங்கன்னா இந்திய தேசம் பிறந்த லக்னம் ரிஷப லக்னம். அந்த ரிஷப லக்னமாகவே இப்போ வந்து ராகு கேதுனுடைய பயிற்சி அமைகின்ற காரணத்தினாலே இந்திய தேசம் பெற்ற அந்த லக்னத்தையே ராகு கேதுனுடைய பயிற்சி வந்து பெறுகின்ற காரணத்தினாலே இந்திய தேசத்திற்கு ராகு நல்லதைத்தான் செய்வார். ராகு கேது பயிற்சி நல்லதை தான் செய்யும் அப்படி என்பதை உறுதி செய்கிறது. நாட்டிற்கு நல்லதா அப்படின்னா நல்லது. சார்,
சரி, தேசத்திற்கு நல்லது. தேசத்தில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த விதமான பொது தேர்தல்கள் வருது. அந்த ஆட்சி மாற்றங்கள் வந்து வரலாம். இப்படியெல்லாம் பல இதுகளை எதிர்பார்ப்புகளோடு மக்கள் இந்த ராகு கேது பேச்சு ஏதாவது செய்ய போகிறதா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ராகு கேது 2 பேருமே பார்த்தீங்கன்னால இப்போ இதில் வந்து பிரதான கட்சியாக பிரதானமாக இன்று இயங்கி கொண்டிருக்கிற இந்த கவர்மெண்ட்டை இந்த அரசாங்கத்தை நடத்தி சென்று கொண்டிருக்கிற அந்த நரேந்திர மோடி பார்த்திங்கன்னா அவர் விருச்சிக ராசியை சேர்ந்தவர். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு நபர் அவரை எதிர்த்து பிரதானமாக அவரை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்ற ராகுல் காந்தி அவர்களும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி தான். இந்த 2 பேருமே விருச்சிக ராசியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நம்ம பொதுவான பலன் என்பது விருச்சிக ராசிக்கு எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து பார்க்கும் பொழுது இந்த தேசத்தை ஆளுவதற்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆளத்தொடிக்கும் ராகுல் காந்தியும் சரி, வந்து நரேந்திர மோடியும் சரி, இப்போ இவர்களுடைய ராசி வந்து விருச்சிகமாக இருக்கின்றபடியினால இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் கேத்துவும் 2ஆம் பாவத்தில் சனியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3ஆம் பாவத்தில் வந்து சுக்கிர பகவானும், 4ல் வந்து சந்திரனும் இவர் இருக்கார், 5, 5ல் வந்து புதன் வக்கரம் பெற்ற நிலையிலே இருக்கிறார்கள். 2வது இந்த ராசியிலே குரு இருக்கின்ற காரணத்தினால குரு வந்து நல்ல ஒரு 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்க்கின்றபடியினால விருச்சிக ராசிக்கு 2 பேருக்குமே போட்டி போட்டுட்டு 2 பேருமே இதில் பயணிப்பாங்க. தங்களுடைய வெற்றியை அடைவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொள்வார்கள். எலெக்ஷனில் வந்து ஆங்காங்கே சில வன்முறை நிகழ்வுகள் நிகழலாம். வந்து வெளிநாட்டினுடைய சதி திட்டங்கள் நிறைவேறுவதற்கு வந்து இந்த எலெக்ஷனில் பண்ணுறதுக்கு அவங்க வெளிநாட்டினுடைய அவளுடைய சில கெடு சக்திகள் வந்து இங்கே பயணிக்கலாம். இந்த நிலைகள் அவ்வளவையும் இந்த இராணுவமும் போலீஸும் முறியடித்து நல்ல பெயரை ஈட்டும். செவ்வாய் வந்து மிக அற்புதமாக இருக்கிறார். அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தேர்தலே வந்து அமைதியாக நடப்பதற்கும் மிகச்சிறப்பாக நடப்பதற்கும் போலீஸ் துறை மிக 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 அற்புதமாக இயங்கும். போலீஸ் சபாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை போலீஸ் துறை பெறும், இராணுவம் பெறும். இதுவே நமக்கு சந்தோஷமாக தானே இருக்குது. அப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷன் என்பது சிறப்பாக நடக்க போகுது, அருமையாக நடக்க போகுது. ஆனால் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து அவரவர்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து நான் வச்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது தான் யாருக்கு கிரக நிலவரங்கள் ரொம்ப பலன் அடிக்கக்கூடிய வகையிலும் வெற்றி தேடி கொடுக்கக்கூடிய வெற்றியை ஈட்டக்கூடிய நிலையை யார் பெற்றிருக்கிறார்கள், யார் அதிக மார்க் வாங்குகிறார்கள் என்பதை வந்து அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கும் பொழுது தான் சொல்ல முடிகிறது. ஆனால் இருவரும் பிரமாதமாக பயணிப்பார்கள். இதில் இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு உழைப்பார்கள். இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு வெற்றியை அடைவதற்கு முயற்சிப்பார்கள், எத்தனிப்பார்கள். ஆனால் வெற்றிக்கணி யார் மடியில் போய் விழப்போகிறது என்பது தெரியவில்லை. அது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் நம்மளால் பலன் கூற முடியும். இவ்வாறாக நாட்டினுடைய பலன் அமைகிறது. நாட்டை தேசத்தை ஆளக்கூடிய அந்த ராஜாக்களுடைய நிலை என்பது இவ்வாறு அமைகிறது என்பதை நம்மால் கூற முடிகிறது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நம்ம பொதுவாக சொல்லிட்டோம், இந்திய தேசத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது ஒரு நல்ல நிலையை தான் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் ஒரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், இந்த கேது பகவான் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பயணிக்கும் பொழுது கேதுவும் சூரியனும் பகைவனாக இருந்து கொண்டால் கூட கேது தன்னுடைய குணத்தை செவ்வாயினுடைய குணத்தைக்கு மாற்றிக்கொண்டு அது சூரியனுடைய சாரத்திலே பயணிக்கும் பொழுது அந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 பாதத்தில் அது பயணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வந்து கேது வந்து நல்லதே பண்ணுறார். அப்போ வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல அரசாட்சியை நல்ல அரசாங்கத்தை நமக்கு உருவாக்கி தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தபடியாக இந்த கேது பகவான் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து பயணிக்கின்ற அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா புராண நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப வக்கர கொலைகள், அதாவது காமத்தின் பயனாக காமம் சம்பந்தப்பட்ட வகையில் பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் வக்கர கொலைகள், வக்கரமான சம்பவங்கள் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் நிகழ்தல், அந்த பெண் சிசுக்களை வந்து கொல்லுதல்,
இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய பெண்கள் சம்பந்தமான இடர்பாடுகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அது வந்து சாதாரண குடும்பத்தில் ஆரம்பித்து பெரிய லெவல் வரைக்கும் அந்த பெண்களுக்கு கொஞ்சம் போராட்டமான காலகட்டம் என்பது கேத்து பகவான் பயணிக்கும் போது நிச்சயமாக தென்படுகிறது. ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ராகுவும் வந்து துணை புரியவில்லை. அப்படித்தான் ஒரு கிரக நிலவரங்கள் அமைந்து வருகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா கேது பகவான் தன்னுடைய நிலையில் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துக்கு சென்று விட்ட பின் இந்த நிலைகள் மாறிவிடுகிறது. அது வந்து மூலா நட்சத்திரத்துக்கு போன உடனே அதனுடைய நிலை மாறிவிடுகிறது. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ வந்து புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திர சாரத்தில் அவர் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக கெடுதலை பண்ண வேண்டும். குருச்சண்டால யோகமாக கெடுதலை பண்ண, ஆனால் அவரை கெடுதலை பண்ண விடாமல் என்ன பண்ணி விட்டுறாரு, கேத்து தன்னுடைய பலத்தினால் வந்து அவரை பார்வை செய்து அந்த கெடுதலை மாற்றி விட்டுறாரு. கெடுதலை மாற்றி விட்டுறதுனால ராகுனால் கெடுதல் பண்ண முடியல. தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் அடுத்து பயணித்து நல்லதே செய்கிறார். கடைசியாக ஃபைனலாக அவர் போய் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது கேத்து தன்னுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா மூலா நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு அவரை பார்க்கின்ற காரணத்தினால், தன்னுடைய குணம் சார்ந்த செவ்வாயை பார்க்கின்ற காரணத்தினால அந்த செவ்வாயினுடைய நிலையில் போய் இவர் பயணிக்கும் பொழுதும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணிக்கும் போதும் ராகு கெடுதலை பண்ணவே முடியல. அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய கெடுதல் என்பது இல்லை, அப்படி தான் சொல்லணும். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுதல் என்பது இல்லை. அப்போ யாரால் வந்து கெடுதல்கள் நடக்கும் என்பதற்கு வாய்ப்புகள் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா கேத்து பகவானால் நடக்கக்கூடிய கெடுதல்கள் தான் நிறைய காட்டுறது. இது ரொம்ப நுட்பமாக இருக்குங்க. ஏன்னா பொதுவாக வந்து ராகு கேது பயிற்சினா எல்லாரும் என்ன பண்ணிவிடுவா, ராகுவையே பிரதானமாக வச்சு சொல்லிகிட்டே வருவா. ஆனால் நாம் கூறுவது என்னவென்றால் நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறுபாடாக நம்ம கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் கேட்டால், கேது பகவானால் நடைபெறக்கூடிய நல்லதும் கெட்டதும் சிறப்பான ஒரு பளிச்சன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையிலே, தெரியக்கூடிய நிலையிலே அவருடைய பலன்கள் விளங்கும் என்பதுதான் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய விசேஷமே. பொதுவாக ராகு கேது பயிற்சினா நம்ம சொல்லுவோம், ராகுவை வச்சு தான் எல்லா பலனையும் எல்லோரும் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் முழுக்க முழுக்க ராகு நல்லது தான் பண்ண போகிறார் தன்னுடைய இடத்துல. ஆனால் கேது அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாரத்தில் ட்ராவல் பண்ணும்போது நல்லதை பண்ணுவார். அப்புறம் மிகப்பெரிய கெடுதல்களை சில இடங்களில் பயணிக்கும்போது அவர் செய்கிறார். சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் பயணிக்கும்போது பெரிய கெடுதல்களை செய்கிறாரு. ஃபர்தராக அப்புறம் அதுக்கப்புறம் அவர் மூலா நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தை பயணிக்கும் போது கெடுதல்களை குறைச்சி கொள்கிறார். நல்ல குணத்தோடு விருச்சிக ராசிக்கு போய்டுறார். அப்போ அதனால் கேதுவினால் நடக்கக்கூடிய கெடுதல்கள் ஜாஸ்தி என்பதனால் பொதுவாக அரசாங்கத்திற்கு என்ன வந்து வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மதம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய, அதாவது எப்படி சொல்கிறது, அது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நிறைய உருவெடுத்து அதை அடக்குவதற்கு அரசாங்கம் பெரிய அளவில் முயற்சிக்க வேண்டியிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதம் சம்பந்தப்பட்ட, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நிறைய உருவாகும். அதே போல் இந்த தீவிரவாதத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த வேலை வந்து வெளிப்படையாக தெரியாத நிலையிலே, இந்த பாகிஸ்தான்லாம் பண்ணுறது இல்லையா, ரொம்ப ரகசியமாக வந்து பண்ணி நம்மளை கெடுக்கிறதுக்கு வேலைகள்லாம் பண்ணுறாமாங்க. இந்த மாதிரி உத்தியோகம், இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் நிறைய செய்வாங்க. ரொம்ப வெளியிலே தெரியாமல் சீக்கிரட்டாக இந்தியாவை வந்து இந்திய மக்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய நிலைகளை வந்து மக்களுக்குள்ள வந்து சில வகுப்புவாத பிரிவினை, மற்றபடி ஜாதி பிரிவினை, மத பிரிவினைகளை இதுகளை தூண்டிவிட்டு பண்ணக்கூடிய நிலைகள் வந்து நிறைய நடக்கிறது. அது யாரால் நடக்கும் கேட்டால் லோக்கலில் உள்ள அரசியல்வாதிகளால் நடக்கும். வெளிநாட்டு வந்து சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்னால் உருவாக்கப்படுகின்ற நிலை என்பது சூழ்ச்சியான நிலைகள் வந்து இந்தியாவில் நிறைய உருவாக்கப்படும். அதனால் வந்து நமக்குள்ளே வந்து நிறைய வந்து ஒரு கருத்து வேற்றுமைகளும் ஒரு விதமான கெடுதல்களும் அச்சமும் இங்கே மேலோங்கி நிற்பதற்கான வாய்ப்புகளை வந்து இந்த கேது பகவான் கொடுக்கின்ற காரணத்தினால கேதுவனுடைய ஒரு தெய்வமாகிய பிள்ளையாரை வந்து நம்ம எரிக்கி பிடிச்சிக்கிட்டு பிள்ளையாருக்கு எவ்வளவு பிள்ளையாருக்கு நம்ம நல்லது பண்ணணுமோ, அதுக்கு வந்து நிறைய வணங்கணுமோ, அதுக்கு அபிஷேகங்கள் கொடுக்கணுமோ, அந்த நிலைகளை நிறைய கொடுத்து நிறைய அபிஷேக ஆராதனைகள்லாம் நிறைய ரெகுலராக
பிள்ளையாரை கொண்டாடணும், அப்படி கொண்டாடணும். அப்படி கொண்டாடணும்னு சொன்னால் நிச்சயமாக அதே போல் வந்து நல்ல தீர்த்த யாத்திரைகள் போகிறது, வந்து ஆன்மீக சொற்பொழிவுகளை நிறைய கேட்குறது, கெடுதலான கெட்ட சொற்பொழிவுகளுக்கு போய் அட்டன் பண்ணி நம்ம மனசை கெடுத்துக்காம ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய நிலையினை எல்லாருமே மக்கள், பொதுவான மெஜாரிட்டியான மக்கள் வந்து தங்களுடைய ஆன்மீக சிந்தனைகளை நிறைய வளர்த்து கொண்டு, பக்தியை வளர்த்து கொண்டு, கடவுள் பக்தியை வளர்த்து கொண்டு இந்த காலகட்டத்தில் இருப்பார்களே ஆனால் அவர்கள் தங்களையும் காத்துக்கொள்வார்கள், மற்றவர்களையும் காப்பார்கள். இதுதான் உண்மை. அதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப பக்தி மார்க்கத்தின் காரணமாக வந்து மத சிந்தனைகளிலே மத காழ்ப்புணர்ச்சிகளை வளர்த்து கொள்ளாமல் மத ஒற்றுமைகளில் வந்து ரொம்ப ஈடுபட்டு நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்காம இந்தியாவில் வந்து மதவாதிகளும் வந்து இவாளை வந்து அது மாதிரி ஆக்கிடக்கூடாது, இவாளும் அதுக்கு ஈல்டாகி அந்த மாதிரி ஒரு பெரிய இதுகளை செய்யாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஒருத்தரோட ஒருத்தர் சகோதரத்துவம் பாராட்டி நம்ம வாழ்ந்தோமே என்றால் ரொம்ப நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, சூழ்ச்சிகளினால் நம்மளுக்கு கெடுதல் பண்ண முடியாது என்பது இந்த சந்தர்ப்பத்தில் புரிந்து கொண்டு யார் அரசியல்வாதி பண்ணாலும் சரி, அயல் பக்கத்து நாட்டை சேர்ந்த பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகள் இதை உருவாக்கி தந்தாலும் நாம் அதற்கு ஈடாகாமல் அதற்கு பலிக்கடா ஆகாமல் நம்ம வாழணுன்றதை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா நம்ம யூடியூப்பில் கொடுக்கறதுனுடைய நோக்கமே திருப்பி நீங்கள் போட்டு பார்க்கும் பொழுது உங்கள் மனசில் வந்து நல்ல சிந்தனைகள் போய் சேரும். அதனால் நம்மள்கிட்ட வந்து நல்ல பக்தி ஓங்கும், கடவுள் பக்தி ஓங்கும், சகோதரத்துவம் பெருகும். நம்ம வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருந்து இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து கேது பகவானுக்குனுடைய பிரார்த்தனைகளை கூட்டிக் கொண்டு ராகு பகவானுக்கு வேண்டாமே கொடுத்துருவார். இருப்பேன் நல்லவராகவே இருக்கார், அவர் கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலும் பண்ண முடியல அவரால். ஸோ அப்போ கேது தான் பெரிய கெடுதலை பண்ணுவார்ன்றதை காட்டுறது. அதனால் வந்து மத நம்பிக்கைகள் கொண்டவர்கள் தங்களுடைய மதாச்சாரியர்களை, தங்களுடைய மடத்தில் உள்ள ஆச்சாரியர்களை போய் அடிக்கடி தரிசனம் பண்ணி சேவித்து அவளை போய் வணங்கி தங்களுடைய ஆன்மீக நிலைகளை பக்தியை பெருக்கி கொண்டு தங்களுக்கு வந்து தங்களுடைய சக்திகளை வந்து பெருக்கிக்கணும், தங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை வந்து அவள் வந்து பெருக்கிக்கணும், கெடுதல்களை வந்து தடுப்பதற்கு அந்த ஆச்சாரியங்கள்கிட்ட போய் ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும். நம்ம எல்லா சாஸ்திரத்தில் உள்ளவா வந்து அவளுக்கு யார் வந்து ஆச்சாரியனோ, அவளுக்கு யார் குருவோ அவள்கிட்ட அடிக்கடி பிரயாணம் பண்ணி நம்மளுடைய கெடுதல்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கொண்டு, அடுத்தபடியாக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இவர் என்ன பொதுவான பலன்களையே சொல்லிட்டு இருக்காரு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு ஒன்றுமே புரியலையே, வந்து என்னமோ சொல்கிறாருப்பா, உபதேசம் பண்ணிட்டு இருக்காருப்பா, இவர் வந்து நாம் ராசிக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா கேட்டிங்கன்னா எனக்கு நேர காலமும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அதனால் ரொம்ப குறுகிய முறையில் சுருக்கமாக 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்டு அதன்படி மகிழ்ந்து நீங்கள் வாழணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு, முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்திலே வரும் நிலை என்பது நல்ல ஒரு சகோதரத்துவத்தையும் நல்ல ஒரு தைரியத்தையும் பெருமையும் ஒரு ஒரு விதமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய நிலையினை வந்து இந்த ராகு பகவான் கொடுக்கிறார். 9ஆம் பாவத்தில் வந்து இயற்கையாகவே கேது பகவான் அமர்கின்ற இந்த நிலை என்பது மேஷராசிக்காரா என்ன பண்ணணும்னா, இதில் வந்து இந்த 1.5 ஆண்டு காலத்தில் வந்து ஆன்மீக நிலையினை, குருவனுடைய உபதேசங்களை அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் அடிக்கடி போய் நின்று நிறைய குருவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நோய் நொடி இல்லாமலும் மற்ற எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த ராசிக்கு போகிறேன், ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 2ஆம் இடத்தில் ராகு வரும் நிலை என்பது கெடுதலை தான் செய்யணும். 2ஆம் இடத்தில் ராகு வரும் நிலை, 8ஆம் இடத்தில் கேது இருக்கும் நிலை மிக கடுமையான சோதனைகளை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் வந்து அப்படி கொடுக்குமா? ரிஷபராசிக்காரர்கள் இதோட முடிஞ்சுதா கதை அப்படின்னா இல்லை. ஏன் இல்லைன்னா, இந்த ராகு கேது 1.5 ஆண்டு காலம் கழித்து பிறக்கக்கூடிய இந்த நிலை என்பது, இந்த ராகு கேதுனுடைய அந்த பிறப்பு என்பது இவர்களுக்கு மிக 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 சாதகமாக இருக்க போகிறது. ஏனென்று கேட்டால், இவர்களுடைய ராசியும் இந்த ராகு கேது பிறக்கக்கூடிய அந்த நிலையும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே
அதாவது இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி என்பது பிறக்கக்கூடிய நிலை என்பதே ரிஷபலக்கணமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக ஓங்கிய பலனை நிச்சயமாக செய்வார் என்று கூறி மிதுன ராசிக்கு போகிறோம். இந்த வீடியோவினுடைய கண்டினியூவேஷன் நீங்கள் அடுத்து பார்க்கலாம்.